ஹாய் உறவுகளே, வெல்கம் டு குக் வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை ஸ்டைல் எம்டி சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட்டு கடை ஸ்டைல் எம்டி சால்னா செய்கிறதுக்கு தேவையான காய்கறி 2 வெங்காயம், 2 தக்காளி மீடியம் சைஸு, பச்சை மிளகாய் 4, கொஞ்சமாக புதினா, கறிவேப்பிலை எல்லாமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் உறவுகளே ஒரு பிளேட்டில். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான மசாலா பார்த்துருவோமா? மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் தேங்காய் துருவல். ஆமாம், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா அரை ஸ்பூன், ஆமாம் வேர்க்கடலை ஒரு அரை கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஆமாம் முந்திரி 6-7 பல் முந்திரி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க உறவுகளே. பார்த்தீங்களா, சூப்பராக பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இருங்க கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு இப்போது மசாலா பார்த்துருவோம். சின்னதாக பிரியாணி பட்டை, அன்னாச்சிப்பூ 1, கிராம்பு 3, முக்கியமானது இந்த கல்பாசி தாங்க. முக்கியமாக கல்பாசி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம், கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அது கூட பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் உறவுகளே, அது வரையும் நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது தக்காளி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா தக்காளி வெங்காயமும் குழஞ்ச மாதிரி ஆகிற ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க 1 ஸ்பூனு. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போது புதினா க்ளீன் பண்ணி வச்சோன்னா அந்த புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போது மசாலா பார்த்துருவோமா? ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி, கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒருவர்களே. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை ராஸ்மெல்லாம் போகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி விழுத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார் போட்டோலாம், அந்த தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிடுங்க. தண்ணி வந்து உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ குவான்டிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. விசில் போட்டு 3 விசில் நான் வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் விருப்பம் தான். ஒரு விசில் வச்சு எடுத்துக்கினாலும் ஓகே தான். 4 விசில் விட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா 4 விசில்லாம் விட்டால் திக்காயிடும். நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. 3 விசில் வச்ச உறவுகளே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் தண்ணி, ஏன்னா ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி இப்போயும் நீங்கள் கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டு இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடுங்க. ரோட்டு கடை ஸ்டைல் எம்டி சால்னா ரெடி. ரொம்ப மணமாக இருக்கும் உறவுகளே. இப்போது சால்னா ரெடி பண்ணியாச்சு. பரோட்டா இல்லைன்னா எப்படி? அதனால் நான் ரெடிமேட் பரோட்டா வாங்கி வச்சுருந்தேன். சரி, அதை அப்படியே எடுத்து இது பண்ணி சூடு பண்ணி கொடுத்துடலாம் சொல்லிவிட்டு ஆயில் ஊற்றி 2 பக்கமாக சூடு பண்ணி எடுத்தாச்சு உறவுகளே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட்டு கடை ஸ்டைல் எம்டி சால்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. உங்களோட ஆதரவும் எனக்கு மிக மிக தேவை. நன்றி.